நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பா நடந்த போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை பரபரப்பாவே தோக்கடிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் டாப் 2ல ஃபினிஷ் பண்ற அந்த ஒரு வாய்ப்பை இழந்திருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் நம்பர் 1 இடத்துக்கு போய் டாப் 2ல ஃபினிஷ் பண்ண போறாங்க. இன்னைக்கு மும்பை விசஸ் பிபிகேஎஸ் மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஷாக்கிங் சொல்லலாம். மும்பை பீட் லாஸ்ட் டு பஞ்சாப். இல்லை, ரியலி ஷாக்கிங். அது நான் ஒரு மூவ் பர்டிகுலராக சொல்லுவேன். அந்த மூவ் பெய்ட் நல்ல குட் ப்ரைஸ். அது யார் பண்ணாங்களோ, கோச் ரிக்கி பாண்டிங் பண்ணாரோ இல்லை ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ணாரோ தெரியல, இங்கிலீஷை நம்பர் 3 அமிச்சாங்க. அவர் கேம் சேஞ்ச் பண்ணிட்டார். அப்படி இவங்க எல்லோரும் அன்ஆர்த்தடாக்ஸ் நிறையா விளையாடினார். அன்ஆர்த்தடாக்ஸ்னால் என்னன்னாக்க ஃபாஸ்ட் பவுலரை ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணுறாரு. பிரமாதமாக ஆடி அவர் வின் பண்ணிட்டார். 73 or something. அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு. ஸ்ரேயாஸ் ஐயர் இருந்தாக்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார். பட் இவர் அன்ஆர்த்தடாக்ஸ் ஆனதுனால மும்பை டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு. அந்த கால் எடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயர் அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி மேட்ச்லேயே, எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக பஞ்சாப் ஆன மேட்ச்லேயே அந்த கால் எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, இனிஷியலாக விக்கெட் போயிடுச்சு பவர் பிளேக்குள்ளே அப்படின்னா இங்கிலீஷை கொண்டு வந்துடலாம். அவர் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டார் அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் நமக்கு ஆடுறதுக்கு ஸ்ரேயாஸ், சசாங்க் சிங், நெகல்வதர் இந்த மாதிரி 3 பிளேயர் இருக்காங்க. கம்ஃபர்டபுளாக நம்ம ஒரு டோட்டலை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயாஸ் அந்த கால் எடுத்ததா பாண்டிங் சொல்கிறார். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவல் ரியல் நியூஸ் என்னன்னாக்கா, இவர் கொஞ்சம் பதுங்கி பேக்கில் வந்தாருன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே மயங்க் யாதவ் போட்டான் அந்த பால். மயங்க் யாதவ் ஷார்ட் பிச்சில் கிங்கு 155 போடுறான். 1 செகண்ட் இங்கே பும்ரா. அதனால தான் அவர் ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம போய் கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அன்ஆர்த்தடாக்ஸ் ஆடினார். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ரெகுலராக விளையாண்டாக்க இந்த இது பண்ணியிருக்க முடியாது. அன்ஆர்த்தடாக்ஸ் ஆடினதுனால இது பண்ணார். ஸோ அதனால் இவர் ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ணியிருந்தாலும் தட்ஸ் அ கரெக்ட் மூவ். ஆனால் இது டெஃபினட்டாக ரிக்கி பாண்டிங்கோட வேலைன்னு எனக்கு தெரியும். இல்லை, அதுக்கு ரீசனும் சொல்கிறாங்க சார். இல்லை இது என்னன்னா, இல்லை சொல்லி இது எப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பார்த்தா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மயங்க் யாதவ் போடும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பாக வரமாட்டார் பேட்டிங் உள்ள. அதே மாதிரி பும்ரா இருக்கும்போது, ஏன்னா பும்ரா டெஸ்ட் பண்ணுவார் பவுன்சர். இதெல்லாம் அன்னெசரி. அழகாக இப்போ இங்கிலீஷ் மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது எதுக்கு மாட்டிக்கணும்? திஸ் இஸ் த ஐடியா. இல்லை, அதுதான் அவங்க அதுக்கு ரீசன் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இங்கிலீஷ் ஷார்ட் பால் நிறைய ஆடுவார். அதுக்கு அதுதான் அப்படி இல்லை சார், அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை. அதாவது ஒரு டேஞ்சரஸ் பவுலர் இருக்கும்போது நீங்கள் அன்ஆர்த்தடாக்ஸ் ஆடினாக்க அந்த டேஞ்சரஸ் பவுலரை நெகேட் பண்ணிடலாம். அதுதான் ஐடியா. இப்போ நீங்கள் நல்ல டாப் கிளாஸ் பவுலர் இருக்கும்போது எதுக்கு பிரப் சிம்ரன் அனுப்புறீங்க முன்னாடி? அன்ஆர்த்தடாக்ஸ் ஆடுவார். ஆர்த்தடாக்ஸ் ஆடினா நீங்கள் அவுட் ஆகிட்டு போயிடுவீங்க. அதனால் அன்ஆர்த்தடாக்ஸ் ஆடி இப்போ சுனில் நாராயண் எதுக்கு அனுப்புகிறீங்க? அன்ஆர்த்தடாக்ஸ். அப்படி தான் ஒரு தட் இஸ் கால் பிஞ்ச் ஹிட்டிங். ஓகே, இதோ இவர் பண்ணது பிஞ்ச் ஹிட்டிங்கு. தட் இஸ் எ ரியல் ரீசனு. பட் அது அட்லீஸ்ட் ஒத்துண்டார். இவர் ஈகோனால நானே போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் இங்கிலீஷ் போட்டோன்னு ஒத்துன்னு அதில் தே ஸ்கோர் த பாயிண்ட். அதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் மேட்ச். 1 செகண்ட் மும்பை மேட் அ மிஸ்டேக் இன் செலக்டிங் தி இம்பேக்ட் பிளேயர். ஏற்கனவே 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க, மறுபடியும் அஸ்வினி குமார் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் ராங். தே ஷுட் ஹவ் brought கரண் சர்மா. பிகாஸ் இவங்க யாரோ சொல்லியிருக்காங்க இந்த பிச்சில் ஸ்பின்னு கிடையாது, அதனால் எல்லாமே ஃபாஸ்ட், கொஞ்சம் க்ரீனாக இருந்தது பார்க்கறதுக்கு, அதனால் அப்படின்னு சொன்னேன். அதனால் என்ன ஆகிடுது, இந்த சைடு 2 சைடும் மிஸ்டேக் பண்ணாங்க. தே ட்ராப்ட் சாஹல். இந்த சைடு தே டிட்ன்ட் டேக் கரண் சர்மா. வைஷாக் நல்லா போட்டார் இன்னைக்கு. அது ஒரு ஓவர் தான். அது பிட் கேப்டன்சி மிஸ்டேக். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. நான் 19th ஓவர் அவர் போடும்போது சூரியகுமார் பேட்டிங், அப்புறம் இன்னொரு பேட்ஸ்மேன் அந்த நமன்தீர், இவங்க 2 பேர் பேட்டிங். மிடான் கிட்டக்க வச்சுருந்தாங்க 30 சர்க்கிள். அது பெரிய மிஸ்டேக். தே ஷுட் ஹவ் கெப்ட் லாங் ஆன் அண்ட் லாங் ஆஃப். ஃபண்டமெண்டலாக 19th ஓவர் எல்லாருமே அப்படி தான் வைப்பாங்க. 2 பேர் வைப்பாங்க பேக்கில். இவர் ஒரு ஆள் உள்ளே வச்சுருந்தார். தலைக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. அதுதான் அந்த 21 ரன் 24 ரன்னு போச்சு அந்த 19th ஓவர். அது மிஸ்டேக் ஆஃப் தி கேப்டன், ஃபீல்ட் செட்டிங். ஐ கால் ஸ்பேட் அ ஸ்பேட், ஹூவர் இட் இஸ். நெற்றிக்கணை திறந்தாலும் குற்றமே. அதில் பேச்சே கிடையாது. அது ரோஹித் இருந்தாலும் சரி, தோனியாக இருந்தாலும் சரி, மிஸ்டேக் தான்.
சாகல் இன்னைக்கு ஆடாததுக்கு ஃபிங்கர் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். பார்த்தேன், அதனால இருக்கலாம். ஆடல அப்படின்னு. பட் நான் என்ன சொல்றேன்னாக்க ஒப்பீனியனே ஃபர்ஸ்ட் என்னன்னாக்க கிரீன் டாப் பார்க்குறது விக்கெட் பார்க்குறது கொஞ்சம் க்ரீனாக இருக்குது, அதனால இட் வில் 8 ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லிட்டு இவங்க 5வது ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தாங்க. யார்? மும்பை. அஸ்வினி குமார் வந்து அன்னெசரியாக கொண்டு வந்தாங்க. அவன் வந்து ஏற்கனவே 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா வேற போட்டார், அதை விட்டு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் மிஸ்டேக் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம வேலை. இன்னொன்று சார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த விக்கெட் வந்து ரியாக்ட் பண்ணதுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் இல்லை சேஞ்ச் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மும்பை பிளேட் பேட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். எப்படின்னாக்க இனிஷியலாக ரோஹித் சர்மா நிறைய பால் சாப்பிட்டார். ஆமாம், அவர் பவர் பிளேயில் விளையாட மாதிரியே விளையாடல. பிளேட் அன்ஃபிட் இன்னிங்ஸ், அதை ஒத்துக்கணும். அதே மாதிரி ஈவன் ரிக்கல்டனும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆடினார். அதுக்கப்புறம் சூரியகுமாரும் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ஸ்லோ தான். இது அவர் 200க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட்டு. இவன் 3 பேர் ஸ்லோ. ஏன்னா ஒரு பயம் வந்திருக்கு அவங்களுக்கு விக்கெட்டை பார்த்துட்டு. ஏதோ விக்கெட் க்ரீன் டாப்பாக இருக்குது, பயங்கரமாக பறக்க போகுது பால் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு அசம்ஷனில் பண்ணிவிட்டு எல்லாம் ஸ்லோவான. தென் அனதர் பிளேயர் நம்மந்தீர் வந்து தான் அடிக்க ஆரம்பித்தான். அது வரையும் மற்ற எல்லாம் ஸ்லோவாகினாங்க. ஹர்திக் பாண்டியா ஆஃப்கோர்ஸ் ஒரு கேமியோ இன்னிங்ஸ் ஆடினார். பட் இனிஷியலாக விளையாடுவங்க எல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. பயங்கர ஸ்கோர் ஏறவே இல்லை. இன்னும் அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே சூரியகுமார் பேசுறாரு, இது வந்து பேஸ் ஆஃப் மாதிரி இருந்தது. அதுதான் இது அசம்ஷன். அதாவது இவங்களே இமேஜின் பண்ணிக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா விக்கெட் வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா சில சமயம் வந்து கிராஸ் வந்து ட்ரை கிராஸ் மேலே தூவி ரோல் பண்ணியிருப்பாங்க. அது வந்து தட் வில் கிவ் த ஒப்பீனியன் தட் த விக்கெட் இஸ் கிராஸி. அது வந்து கொஞ்ச நேரத்தில் அமைக்கணும்னு இதை போயிடும். அது மாதிரிலாம் நிறைய நடக்கும் இதில். விக்கெட் ரீடிங் இஸ் நாட் ஈஸி. ஒழுங்காக பண்ணணும் அது வந்து பண்ணாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஸ்லோ ஒரு விக்கெட்டில் ஏதோ பெரிய டெவில் இருக்கா மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இவங்க வந்து விளையாட்டாங்க. இல்லை, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்பயே சூர்யா சொல்லியிருந்தாரு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஸ்பின்னர்ஸ் வந்து ஈஸியாக ஆடிடலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு இமேஜினேஷன். அதனால கரண் சர்மா வந்து உட்கார வச்சுட்டு அஸ்வினி. அதான் இமேஜினேஷன், ராங் இமேஜினேஷன். மிஸ்டேக் பண்ணிருக்காங்க சார். அது என்ன சொல்றதுல என்ன வெக்கம் இல்லை. சரி, ஓகே, மிஸ்டேக் இஸ் a mistake whoever it is. எனக்கு மும்பை பவர் பிளேல கம்மியா ரன் அடிச்சதுக்கு வந்து விக்கெட் அப்படின்றது ஒண்ணு, அது நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பஞ்சாப் பவுலர்ஸ் வந்து 140ல இன்னைக்கு யாருமே போடல, எல்லாருமே வந்து 130+ மட்டும்தான் போட்டாங்க. அதுவும் ஒரு விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு ஹெல்ப் பண்றதுனாக்க அவன் 140 போடுறோம், 150 ட்ரை பண்ணுவான். எங்காவது 140 போடுறோம், பேஸ் ஆஃப் பண்ணாரு. அதனால தான் கேட்குறேன். அதுதான் நான் சொல்றேன். இப்போ பேஸ் இல்லாத விக்கெட் போய் இவங்க பேஸ் இருக்கா மாதிரி இமேஜின் பண்ணி விளையாடினாங்கன்ற. நான் என்ன சொல்றேன்னாக்க விக்கெட்ல பேஸ் இல்லை. நீ வந்து பேஸ் அதிகமாக இருந்தால் பேக் ஃபுட் போகணும் சார், பேஸ் கம்மியாக இருந்தால் ஃப்ரண்ட் ஃபுட்டில் விளையாடலாம். ஸோ இது பேஸ் கம்மியாக இருக்குது, நீ ஏன் பேக் ஃபுட் போய் விளையாடுற? இதுதான் ப்ராப்ளமே. ஓகே, இவங்களே ஏதோ டெவில் இருக்கா மாதிரி பிச்சில் பயந்துன்னு விளையாடுறாங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, ரோஹித் சர்மா என்னமோ இப்போ டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி விளையாடினார். இந்த இனிஷியலாக ஸ்பாயில் பண்ணிட்டார் அவர் பவர் பிளேயில். அந்த மாதிரி தப்பு அசம் பண்ணிட்டு அந்த மாதிரி விளையாட்டாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து இட்ஸ் தேர் ஓன் மேக்கிங். 184 இஸ் நத்திங் இன் திஸ் விக்கெட். ஏன்னா இவங்களால வந்து 184 போதும், இதை வச்சு ஆப்போனன்ட் அவுட் ஆகலாம்னு நினைச்சாங்க. மும்பையோட ஸ்கோர் வந்து ஏற்கனவே 20 ரன் கம்மியா இருக்கு அப்படின்றது ஒண்ணு. அவங்க பஞ்சாப் பவுலர்ஸ் நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் 20 ரன் கம்மி பண்ணிடலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இந்த சீசன் ஃபுல்லாவே சூர்யாவும் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இன்னைக்குமே வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் யன்சனா இருக்கட்டும், ஹர்ஷ்தீப் சிங்கா இருக்கட்டும், ஒரு பவுண்டரி கூட ஒரு ட்ரை பண்ணவே இல்லை, சிங்கிளா ஓடினாரு. ஆனா அவர் வந்த உடனே லெஃப்ட் ஆர்ம் பேசரை கொண்டு வரல. 6வது ஓவர்ல வந்து அவர் உள்ள வராருன்னா அதுக்கடுத்து நீங்க லெஃப்ட் ஆர்ம் பேசரை கொண்டு வந்தது 11வது ஓவர்ல. நடுவில் ஒரு 5 ஓவர் இருந்தது. உடனே கொண்டு வந்திருந்தா அவரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி வேகமா வெளியே போயிருப்பாரோ அப்படின்னு போயிருக்கலாம். அக்ரீட். பட் நான் என்ன சொல்றேன், அவரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலையே. லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இல்லை, ரைட் ஹேண்ட் பவுலர் தான் போடுறாங்க. அவர் அடிச்சு நிமித்திருக்கணும்ல, பண்ணல. அவர் ஸ்லோவா விளையாண்டார். ஓகே, இந்த இன்னிங்ஸு அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க, கம்பேர்ட் அதர் இன்னிங்ஸ் எல்லாமே ஸ்லோ. ஆமா, டாப் 4 வந்து 150க்கு கீழே இருந்தது. அதுதான் தப்பு. அதுதான் நான் சொல்றேன், அங்கதான் ப்ராப்ளமே. இதுல ஸ்பாயில் பண்ணது வந்து ஓப்பனர்ஸ் 2 பேரும். அவங்க வந்து ரொம்ப நேரம் விளையாடி குட் பார்ட்னர்ஷிப். நாங்கள் அப்பே தெரியும் எனக்கு. இது வந்து அவங்க குழி பறிச்சிட்டாங்க. ஸ்லோவாக விளையாடி ஸ்ட்ரைக் ரேட் அது அவங்க வேலை என்னன்னாக்க அதிரடி ஆடி பவர் பிளேயில் 80 ரன் கொண்டு வரணும். அது கொண்டு வரல அவங்க. அதுதான். ஓகே, கேல் ஜேமிசன் இன்னைக்கு வந்து ஆடினாரு. நம்ம நேற்று பேசிட்டு இருந்தோம், அவரோட ஹார்டி உள்ளே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்குமோ அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்.
ஜேமிசன் கொண்டு வந்திருக்காங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அதிகமா ரன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் நல்ல பால் போட்டாரு. சூர்யா வந்து அதை அடிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோ ஒன்றும் ரன்னு கொடுத்த மாதிரி தெரியல சார் எனக்கு. அவ்வளோ பேடாக போடலை. ஏன்னாக்கா எல்லாருமே ஒரு மாதிரி நல்லா தான் போட்டாங்க. ஆர்ஷ்தீப் தான் பெஸ்ட் இருக்கிறதுக்குள்ள. ஓகே. அண்டு இவங்க எல்லாருமே ரொம்ப 10க்கு மேலே கொடுக்கல ரொம்ப. இல்லை, ஆமாம் ஆமாம். அதனால் அதை வந்து ரொம்ப சிங்கிள் அவுட் பண்ண முடியல என்னால். ஜேமிசன் ஓரளவுக்கு சுமாராக போட்டார். ஒன்றும் ரொம்ப பேட் bowling சொல்ல முடியாது. நம்ம பேட் bowling இந்த சீரீஸ் நிறையா பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் போடல, கரெக்டாக தான் போட்டிருக்காரு. கூட போல் பெட்டர். ஓகே. ஏன்னா ஜேமிசன் வந்து ஃபெர்குசனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு. ஃபெர்குசனுக்கு பேர் என்னன்னா 140 போடுவார் அப்படின்றதான் அவருக்கு பேர். ஸோ 140 போடுற பவுலருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு 130 நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா எப்படி அப்படின்றது ஒரு கொஸ்டின். அதனால தான் நல்லா போட்டாரா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது வந்து 140 போடுறதுங்கிறது தேவையான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. ஏன்னா மயாங்க் யாதவ்னு ஒரு போலர் 155 போடுறாரு, அடிச்சிடுறாங்க. அவ்வளோதான். இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும் ரன்னு. நீ போடு. எல்லாரும் இப்போ வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஸ்லோயர் ரன் போட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா இன்னும் கெடுதல் உங்களுக்கு. நீங்கள் மோஹித் சர்மா பாருங்கள், அந்த மாதிரி பவுலர்ஸ். அப்புறம் ஹர்ஷல் பட்டேல் பாருங்கள், ஓடி வந்து பாலை திருப்பி போடுற. இங்கேயே மும்பையிலேயே தீபக் சஹார் வந்து எல்லாமே நக்கல் பால் போட்டுருக்காரு. ரியல் பால் போடுறதே இல்லை. அவர் பேஸ் வந்து 130க்கு தாண்டதே இல்லை. எல்லாமே நக்கல் பாலில் போடணும். இப்படி வச்சு போடுறாரு. நக்கல் பால்னாக்க பால் இப்படி வச்சு போடுறது. அப்போ என்ன ஆகும்? ஸ்லோவாகும். அப்படியே பால் வந்து ஃப்ளைட் ஆகி வரும், வாபிள் ஆகி வரும். அதை போட்டுருக்காரு எல்லாருமே. ஸோ தட் மீன்ஸ் தே டோன்ட் வாண்ட் டு போல் ஃபாஸ்ட். ஓகே. அண்ட் கெட் ஷிட். ஓவராலாக எம்ஐயோட பேட்டிங் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? சரி, ஓவரால்னாக்க இனிஷியலாக ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கல்டன் ஸ்லோவாக விளையாட்டாங்க. அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அடுத்தது ஈவன் சூரியகுமார் யாதவும் அவர் ரெகுலராக விளையாடுற ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடல. கடைசியில் நமந்தீரும் ஹர்திக் பாண்டியாவும் கொஞ்சம் அதிரடி ஆடினாங்க. அதனால் ஒரு ஸ்கோர் ரெஸ்பெக்டபிள் டோட்டல் வந்து இன்ஃபேக்ட் கடைசியில் அந்த 19th ஓவர் வந்து 24 ரன் அடித்து அவங்க ஸ்கோரை 184 கொண்டு வந்தாங்க. இல்லைனா 160 இருந்திருக்கும். இப்படி எம்ஐயோட பேட்டிங் எப்படி இருந்ததுன்னு கேட்குறத விட பஞ்சாபோட பவுலிங் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு தோணுது. இல்லை, பஞ்சாபோட bowling நல்லா இருந்தது. டீசெண்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருந்தது. ரொம்ப டீசெண்டாக இருந்தது. நான் குறை சொல்ல மாட்டேன் அவ்வளோ ஈஸியாக. அண்ட் இன்னொன்று சார், எம்ஐ எப்போல்லாம் கியர் மாற்றலாம் ட்ரை பண்ணாங்களோ அப்போல்லாம் விக்கெட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டு. எம்ஐ வந்து கமாண்டிங்காக விளையாடல, கம்ஃபர்டபுளாக விளையாடல. அது ஏன்னாக்கா இந்த முதல்ல வந்து ஸ்லோ டவுன் பண்ணதுனால ரிதம் போயிடுச்சு அவங்களுக்கு. சூரியகுமார்லாம் யூஸ்வலாக ஆடுற ஆட்டம் ஆட முடியல. அண்டு திலக் வர்மா கேட்கவே வேணாம். அவர் ஏற்கனவே அவுட் ஆஃப் ஃபார்மாக இன்னும் மட்டமாக ஆடினார். அண்ட் வில் ஜாக்ஸும் வந்தார், ஏதோ அடிச்சார் போயிட்டார். அந்த மாதிரி யாருமே சரியாக விளையாடலைங்க. திடீர்னு பார்த்தா ஸ்கோர் 3-4 விக்கெட் போயிடுது. அதனால் அதுக்கு காரணம் வந்து இனிஷியலாக ஸ்லோ ஸ்டார்ட். ஓகே ஓகே சார். பஞ்சாபோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பஞ்சாப் பேட்டிங் பற்றி சொல்லணும் முக்கியமாக. ஐ ரேட் திஸ் பாய் ஆர்யா ஆன் பார் வித் ஆல் த யங்ஸ்டர்ஸ். லைக் நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவம்சி, அசோக் மாத்ரே, அந்த மாதிரி ஆல் த யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, இவரும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும். அவ்வளோ அழகாக ஆடுறாரு. இது என்ன நான் பார்த்தேன்னாக்க அவர் ஹெட் வந்து ஸ்டில்லாக இருக்குது. அவருக்கு ஆடும்போது இந்த பெண்ட் பண்ணி இது பண்ணி அதெல்லாம் பண்ணுறதில்ல. அப்படியே உத்து பார்க்குறாரு பாலை. அப்படியே ஐசைட் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது. இஸ் ஃபோக்கஸிங் ஸோ மச் ஆன் த பால், இஸ் ஏபிள் டு ஹிட். நின்ன இடத்துலேருந்தே அவுட்ஸ் ஆஃப் ஸ்டம்ப் வந்து அந்த 4 கவர்டே அடிச்சார் இன்றைக்கி. மணியாக இருந்தது 4. இத்தனைக்கும் ஒரு 5 ஃபீல்டு இருந்தாங்க ஆஃப் சைடில், நடுவில் போச்சு. பிரமாதம் ஆடுறாரு அவர். அந்த இங்கிலீஷ் ஆர் இதுன்றத ஆர்யா பிளேட் பெட்டர் இனிஷியலி. பிகாஸ் இங்கிலீஷ் வந்து கடைசி வரைக்கும் இந்த 73 அடிச்சார். இவர் 50 அவுட் ஆகிட்டார். அவ்வளோதான். ஓகே. எம்ஐயோட ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்தது சார்? இன்னைக்கு வந்து அன்னொருத்தர ஷாட்ஸ் நிறைய ஆடினாங்க. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் இருந்ததா? இல்லை ரொம்ப தப்பு பண்ணாரோ? இல்லை. அது வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் வந்து நீங்கள் ஸ்பின்னரை விளாட்னாக்க ஃபீல்ட் செட் பண்ணலாம் ஓரளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் ஸ்வீப் எப்போவுமே ஸ்பின்னரை தான் விளாடுவாங்க, ஃபாஸ்ட் பவுலர் விளாட மாட்டாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்னா பல்லு போயிடும். அது மாதிரி அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 2 ஸ்வீப்பரை வைக்கலாம். ரெகுலர் ஸ்வீப்புக்கு இந்த பக்கமும் ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு இந்த பக்கமும் வைக்கலாம். இங்கே அப்படி இல்லை. இந்த அஸ்வினி குமார் வந்து போடுறாரு, இவன் மாட்டம் திரும்பி டமால்னு அடிச்சுட்டு இருக்கான். 6 எல்லாம் போச்சு. ஆமாம், இங்கிலீஷ் வந்து இதை வந்து ஐ ரிமெம்பர் இங்கிலீஷ் அண்ட் கேரி ஒரு தடவை இங்கிலாண்டை துரத்தி அடிச்சாங்க வேர்ல்டு கப்பில். சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. பயங்கர விக்ட்ரி ஆஸ்திரேலியாவுக்கு இவங்க 2 பேரும். ஸோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ண மாதிரி இருந்தது இந்த இங்கிலீஷோட பேட்டிங் இன்னைக்கு. அதுக்காகவே அவரை வந்து T20 எடுத்திருக்காங்க.
இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் மன்னன் அப்படின்ட்டு. எனக்கு பிரியன் ஷாரியா நல்லா ஆடினாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா மும்பை வந்து பிரியன் ஷாரியா இன்னிங்ஸ்லயுமே வந்து தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸை நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் எடுத்திருக்காரு. நார்மலான பவுலர் எடுத்தது அந்த மாதிரி இல்லை. பண்ட், அப்புறம் பூரன், ஹெட், இஷான் கிஷன், இப்படி பெரிய பெரிய பேட்ஸ்மேன்ஸ் தான் வில் ஜாக்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு பிரியன் ஷாரியாக்கு அகைன்ஸ்டா வில் ஜாக்ஸை கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னாக்க, ஹர்திக் பாண்டியா அண்ட் மும்பை தே தாட் த விக்கெட் இஸ் அ ஃபாஸ்ட் விக்கெட். அதனால ஏன்னா க்ரீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே டுக் அஸ்வினி குமார் இன்ஸ்ட் ஆஃப் கரண் சர்மா. அப்போவே எனக்கு தெரியும் அதுக்கு. கரண் சர்மா வந்து போட்டிருந்தாக்க ஒரு வேளை அவுட் ஆயிருப்பார் இவர். நீங்கள் வந்து ரெகுலர் ஸ்பின் அட்டாக் பண்ணியிருந்தாலே போதும். ஏன்னா கடைசியில் சாண்ட்னர் வந்து அழகு விட்டார் பேட்ஸ்மேன், 2 பேட்ஸ்மேன் 2 விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார் அனாவசியமாக. அது காரணம் வந்து இந்த விக்கெட்டில் ஸ்லோவாக போட்டோன்னே எஃபெக்டிவாக இருந்தது. இதை வந்து ஹர்திக் பாண்டியா செய்ய தவறிட்டார். அவர் நினச்சா ஃபாஸ்ட் நினச்சிட்டு இவரை கொண்டு வராமல், வில் ஜாக்ஸை கொண்டு வராமல் கடைசியில் தான் கொண்டு வந்தார். அஸ்வினி குமார் போட்டது, அவனை போட்டு தான் போட்டு 2 ஓவரு கெடுத்து எல்லாம் வந்து குட்டிச்சோராக ஆக்கிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து பேட் பிளானிங், அவங்களோட பிளானிங் படியே போகுமே. இது வந்து வேகமாக வரல, மெதுவாக நின்று வர்ற விக்கெட். மெதுவாக நின்று வர விக்கெட்டில் இங்கிலீஷ் நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து ஷார்ட் பாலாக போடுறீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு. அதுதான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து கடைசி வரைக்கும் ரியலைஸ் பண்ணலை. அவங்க ரியலைஸ் பண்ணும்போது பஞ்சாப் ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க எல்லாரும். ஏன்னா சாண்ட்னரும் வில் ஜாக்ஸும் கொண்டு வரும்போது 16th ஓவரா 15th ஓவரா வந்துருச்சு. அது தட் வாஸ் டூ லேட் பை த டைம் தே ரியலைஸ்ட். ஏன்னா அஸ்வினி குமார் கொண்டு வரும்போது நீங்கள் யோசிச்சிருக்கணும், எதுக்கிட்ட 5வது ஃபாஸ்ட் பவுலர் சொல்கிறான் காமெண்டேட்டர், ஒய் 5th ஃபாஸ்ட் பவுலர்? அதுவே தப்பு. ஸோ தட் மீன்ஸ் தே ஹவ் ரெட் த விக்கெட் ராங்லி. எல்லாரும் சொல்கிறாங்க பேஸ் ஆஃப்னா ஃபுல்லர் பால் தான் எஃபெக்டிவாக இருக்கும், ஷார்ட் பால் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. ஆனால் ஃபுல்லர் பால் எத்தனை பால் நீங்கள் போட்டிங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை அது எப்படின்னு சொல்லிடுறேன். அது பேஸ் ஆஃப்னாக்கா விக்கெட் வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கும். தட் மீன்ஸ் பிச் ஆகிட்டு அப்படியே நிற்கும். அப்போ நீங்கள் டிரைவ் அடிச்சா ஏரில் போயிடும். புரியுதா நான் சொல்கிறது? வேற நீங்கள் பேக் ஃபுட்டில் போயிட்டா எங்கே வேணா எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா பால் வந்து ஸ்லோவாக வருது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக அடிக்கலாம். அதுதான். ஸோ பேக் ஃபுட் வந்து பேஸ் ஆஃப் விக்கெட்டில் பேக் ஃபுட்டில் போகணும். ஃபார்வர்டில் போனோம் நீங்கள் மாட்டிப்பாங்க. இதுதான் டெக்னிக்கே இதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க விளாடணும். ஓகே. ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் ஓவராலாக வந்து மும்பை வந்து அவங்களே வந்து தே மேட் சம் ராங் மூவ்ஸ். அதனால் பேட்டிங்கில் அவங்க டோட்டல் வரல. பிகாஸ் தே அசியூம்டு த விக்கெட் இஸ் ஃபாஸ்ட் விக்கெட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி விளையாடி மாட்டினாங்க. அண்ட் ஓப்பனர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக விளையாடினாங்க. அதனால் டீம் வந்து பிக்கப் பண்ண முடியல. ஸோ 184 இஸ் அ வெரி லோ டோட்டல். ஓகே. 204 வந்திருக்கலாம். ஈஸியாக 20 ரன் ஷார்ட். அது ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி அவங்க வந்து பவுலிங் போடும்போதும் இங்கிலீஷ்னு ஒரு பிளேயர் வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் ஆடி இவங்களை டிஸ்மேண்டில் பண்ணிட்டான். ஏன்னா இவங்க வந்து ஈவன் இந்த டோட்டலே டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பவுலிங் இருந்தது இவங்களுக்கு. போல்ட் அண்ட் பும்ரா இவங்க 2 பேர். சாகரை விட்டுருங்க. சாகர் வந்து இந்த மாதிரி விக்கெட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் தெரியும். நல்லா போட்டார். ஒரு மெய்டனில் போட்டார் சார். ஒரு மெய்டன் போட்டார். அது யார்? அது பிரப்சிம்ரன். காலில் பேண்டேஜோடு விளையாடுறான். பிரப்சிம்ரன் வந்து இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்திருக்க வேண்டாம். ஏன்னா ஹி வாஸ் நாட் ஃபிட். ஏன்னா அவரால் ஓடக்கூட முடியல. 1 செகண்ட் வந்து அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து மெய்டன் கொடுத்தார். செகண்ட் ஓவர் வேற. ஆமாம், அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் தீபக்கோட ஃபர்ஸ்ட் ஓவர். தீபக்கோட செகண்ட் ஓவரா? தீபக்கோட ஃபர்ஸ்ட் ஓவர். அதுக்கு முன்னாடி போல்டன் 4 கவரை அடிச்சார். பிரியன்ஸ் ஆர்யா 4 4 அடிச்சார். அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து விக்கெட் வந்து ஈஸி விக்கெட் தான் ஃபார் பேட்டிங். இதை இவங்களே வந்து ஓவராக வந்து இது பண்ணிட்டாங்க. எங்கள் கேமராமேனுக்கு தீபக் சாகர் மேலே கோவம். அவர் சென்னையில் இருக்கும்போது சின்னதாக வந்து காயாக இருந்தாலும் போய் உட்காந்துப்பாரு. ஆனால் இன்னைக்கு காயத்தை கட்டு போட்டு பந்து போட்டு மெய்டன்லாம் ஆக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம். சென்னைக்கு வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு தீபக் சாகர் அப்படின்னு. இல்லை, அது வந்து ஒப்பீனியன் த்ரூ அவுட் இந்தியா அந்த ஒப்பீனியன் இருக்குது. பார்ஷியாலிட்டி அவர் இல்லை, பார்ஷியாலிட்டி இல்லை. அவர் வந்து சென்னையில் இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணார். ஓகே, என்ஜாய் ஹாலிடேஸ் அப்படி ரொம்ப ரொம்ப மோசமாக இது பண்ணார். அவர் கண்டினியூஸாக 4 ஓவர் போட்டதே கிடையாது எந்த மேட்சும். எப்படின்னா 3 ஓவர் போடுவார், இல்லைன்னா 2.5 ஓவர் போடுவார், 1.5 ஓவர் போடுவார். அப்படி தான் பாதியில் போயிடுவார், பாதி ஓவரில் போயிடுவார். அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தார் அவர். இந்த தடவை வந்து மும்பைக்கு விளையாடும் போது உயிரை கொடுத்து விளையாடுறாரு. அது காரணம் மேனேஜ்மெண்ட். ஓகே, தட்ஸ் வாட் ஐ ஃபீல்.
ஏன்னா இந்த மேனேஜ்மெண்ட் மும்பை மேனேஜ்மெண்ட்ட விளையாட முடியாது நீங்கள். அப்பேற்பட்ட ரோஹித் சர்மாவே அடங்கி விளையாண்டுருக்காரு. அதனால் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் வெரி ஸ்ட்ரிக்ட். சென்னை மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதனால தான். ஓகே ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். ஓகே.